டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக இன்றைக்கு உலகமே நீண்ட கால ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் ராஜ உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் இதைவிட முக்கியமாகங்க எந்த நோயும் அற்று இருப்பதற்கும் என்ன உணவை சாப்பிடலாம், எந்த சத்துக்கள் உடலுடைய மரபணு வரையிலும் சென்று மரபணுவை ஆரோக்கியப்படுத்தி மரபணு சார்ந்த அணுக்களை ஆரோக்கியப்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு வளர்ந்த பிறகு நிறைய மருத்துவ நிறுவனங்கள் இது சார்ந்த ஆராய்ச்சிகளில் நிறைய ஈடுபட்டு வரதை நம்ம பார்க்கணும். ஆனால் இயற்கை பாருங்களேன் எவ்வளவு சிறப்பானதுன்னு. இந்த மரபணு சார்ந்த ஆராய்ச்சிகள், மரபணு மாற்றம் சார்ந்த ஆராய்ச்சிகள், ஒரு மனிதனுக்கு சர்க்கரை நோய் இருக்குமேயானால் அதற்கு காரணமான மரபணுவை கண்டுபிடித்து அதை லேசர் சிகிச்சையின் மூலம் அகற்றி இன்றைக்கு பரம்பரையாக ஏற்படக்கூடிய சில நோய்களை கூட நீக்க முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகள்லாம் நம்மை திகைப்படைய வைக்கிறது. ஆனால் இந்த மரபணுவை நீக்கிய பிறகு ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை எவ்வாறு சமாளிப்பது அப்படிங்கிறது இன்றைக்கு ஆராய்ச்சிக்கு இன்னும் புரியாத புதிராக இருக்கிறத பார்க்கணும். இப்போ 2 வகையில் ஆராய்ச்சிகள் நடக்கிறது. ஒன்று, இயற்கை மூலக்கூறுகளை கொண்டு மனிதனுடைய வாழ்க்கையை, ஆரோக்கியத்தை, ஆயுளை எவ்வாறு நீட்டிக்க முடியும். இன்னொரு பக்கம் நேரடியாக மரபணுவில் மாற்றம் செய்து எவ்வாறு ஆரோக்கியத்தை நீட்டிக்க முடியுங்கிற 2 ஆராய்ச்சிகளில் இந்த முதல் ஆராய்ச்சி தான் நிறைய வெற்றியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. 2வது ஆராய்ச்சி இன்னும் நடக்கின்ற செயல்பாடுகளில் இருந்தாலும் கூட முதல் ஆராய்ச்சிக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த 2வது ஆராய்ச்சி கொஞ்சம் கீழே தான் இருக்குது. அப்போ இந்த முதல் ஆராய்ச்சியில் ஒரு 10 வகையான மூலக்கூறுகளை இன்றைக்கி சொல்கிறாங்க. GLP-1ன்னு சொல்லக்கூடிய மூலக்கூறு, ஆல்ஃபா பீட்டா செல்கள்னு சொல்லக்கூடிய மூலக்கூறுகள் அப்படிங்கிற மாதிரி 10 வகையான மூலக்கூறுகளை பட்டியலிடுறாங்க. இதில் இந்த GLP-1 அப்படின்னு சொல்லக்கூடிய மூலக்கூறு தான் இன்றைக்கு செல்களில், திசுக்களில், கொழுப்புகளில் அதோடைய ஆற்றலை எரிக்கின்ற திறனில் மாற்றலை கொண்டு வந்து இன்றைக்கு நேரடியாகவே இன்றைக்கு மனிதனை உடல் எடையை குறைக்க, இயற்கையாக உடல் எடை குறைக்க உதவி செய்யக்கூடிய ஒரு மூலக்கூறுகளில் ஒன்றாக பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். ஆயுளை நீட்டிக்க, ஆரோக்கியத்தை மேம்படுத்த, சிந்தனை திறன், மூளையுடைய ஆற்றலை பெருக்க, ஒரு சாதாரண மனிதனை சக்திமிக்க, ஆற்றல் மிக்க மனிதனாக, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மேன் டு சூப்பர் மேன் அப்படிங்கிற அளவில் மாற்றம் கொண்டு வர எது உதவி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த GLP-1 அப்படிங்கிற மூலக்கூறு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த GLP-1 மூலக்கூறுகளை தன்னகத்தே வைத்து, அதே போன்று GLP-1 மூலக்கூறு கிடையாது, அதே போல ஆற்றலை அதிகப்படுத்தி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இன்றைக்கு எல்லா விதமான நோய்களையும் கட்டுப்படுத்த, குணப்படுத்த உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்பதற்கே இதுதானா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒன்று எது தெரியுமா? கோதுமை புல் தாங்க. வீட் கிராஸ் அப்படின்னு பிரபலமாக அழைக்கப்படக்கூடிய இந்த கோதுமை புல்லுடைய 10 வகையான மருத்துவ பயன்கள், ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட மருத்துவ பயன்களை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நோயற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நம்முடைய குறிக்கோள். ஆனால் அதற்காக சத்து மாத்திரைகள் வேண்டுமா, அல்லது உணவை கொண்டே அதை சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைய விவாதம். இன்றைக்கு இளைய தலைமுறைகள்னு சொல்லக்கூடிய ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, இந்த கிட்ஸுக்கு இருக்கக்கூடிய பெரிய ட்ரபிள் என்ன? அவங்களுடைய வளர்சிதை மாற்றம் சிதைந்து போயிருக்கிறது. அவங்க உடம்புல இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சி காரணிகள் அதிகமாக இருக்கிறது. மரபணு சார்ந்த நோய்கள் தூண்டக்கூடிய வகையில் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும், அவர்கள் உணவில் இருக்கக்கூடிய வேறு விதமான கலக்கப்பட்ட அமிலங்களும் காரணமாக இருக்கிறது. உடல் கழிவு நீக்கம் நடைபெறுவதே கிடையாது. அப்போ இந்த மாதிரி காரணிகள் தான் இன்றைக்கு வாழ்வியல் நோய்கள்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயில் ஆரம்பித்து புற்றுநோய் வரை சிரமத்தை உருவாக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறதுனால, அப்போ இந்த காரணிகள் இன்றைக்கு உடலில் இருந்து வெளியேற்ற நாம் எடுக்க வேண்டிய முயற்சியாக என்ன இருக்கணும்? இவை அனைத்துக்கும் எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு உணவு தேவை அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இல்லைங்களா? இதோடைய முதல் முடிவு இன்றைக்கு அமெரிக்காவில் ஃப்ளாரிடா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஆராய்ச்சி. முதல் ஆராய்ச்சி இன்றைக்கு ஜென் ஜி அந்த குழந்தைகளுக்கும் ஜென் ஆல்ஃபா குழந்தைகளுக்கும் சூப்பர் ஃபுட் அப்படின்னா எதுனா வீட் கிராஸை தான் கையை கட்டுறாங்க. என்ன காரணம்? இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், டாக்ஸிசிட்டியை குறைக்கும், பிரெயின் ஃபாகை குறைக்கும்,
அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய லிவர் சார்ந்த நோய்களை குறைக்கும், நேர்மறை எண்ணங்களை அவர் மனதில் விதைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். இத்தனை வகைகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரு சேர ஒரு 30 மில்லி காலை உணவில் சேர்த்தாலே அவ்வளவு பெரிய மாற்றம், ஆற்றல் நிகழ்கிறது அப்படிங்கிறாங்க. ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 100 பேர் இந்த வீட் கிராஸ் ஜூஸை டெய்லி காலையில் அவர்களுக்கு 50 மில்லி கொடுக்கப்பட்டது. அதே குரூப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு 100 பேருக்கு சாதாரண உணவுகள், வழக்கமாக அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை கொடுத்து 3 மாத ஆராய்ச்சி, 3 மாதத்திற்கு பிறகு அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் எபிலிட்டி, லேர்னிங் எபிலிட்டி, பிஹேவியரல் சேஞ்சஸ், அவர்களுடைய மெமரி சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைக்கு அவர்கள் எதிர்ப்பு காட்டக்கூடிய விஷயங்கள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி 17 வகையான காரணிகளை ஆராய்ந்து பார்த்தபோது யாரெல்லாம் வீட் கிராஸ் ஜூஸ் குடித்தாங்களோ, கோதுமை புல்லுடைய சாறை குடித்தார்களோ, அவர்களுடைய ஆரோக்கியம், உடல் மனது அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயத்திலையும் அதை சாப்பிடாத குரூப்பில் இருக்கக்கூடிய அதே ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய கிட்ஸை காட்டிலும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஜென்சி கிட்ஸோடு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக நம்ம இருக்கோம்னா, இன்னைக்கு ஜென் ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய 12 வயது 13 வயது அடோலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் சொல்கிற பேச்சே கேட்கறது இல்லை சார். ஒரே சண்டை சார். வீட்டில் யாராவது இருக்காங்களா? பெருசாக மெனக்கிட வேண்டாங்க. அவங்க ஃபுட்டில் டெய்லி ஒரு 30 மில்லி இந்த கோதுமை புல்லுடைய சாறை கொடுங்க, வீட் கிராஸை கொடுங்க. சரி, இதில் ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் கடையில் கூட போய் வாங்க வேண்டியதில்லை. அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் போங்க, வீட் கிராஸ் வழக்கத்துக்குள்ளே அந்த டப்பாவை கேளுங்க, அழகாக வீட்டுக்கு வந்து சேரும். 150 ரூபாய் 200 ரூபாய் தான். நல்ல கோதுமை, நாட்டு கோதுமையை வாங்க, மரபணு மாற்றம் செய்யாத கோதுமையை வாங்குங்க. முளை கட்டுற மாதிரி அதில் நிரப்பி இருட்டு அறையில் வச்சு முளை கட்டுங்க. அழகாக பச்சை நிறமான புல் வரும். கட் பண்ணி எடுங்க, ஒரு கைப்பிடி எடுங்க, மிக்சரில் போடுங்க, சுடுதண்ணி போடுங்க, அரைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த வீட் கிராஸ் சாறு, அழகான சாறு பிள்ளைங்களுக்கு காலை உணவோடு சேர்த்து 50 மில்லி கொடுங்க. வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். ஸோ இன்று சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய, மூளை முற்றிலும் வேலை செய்யாமல் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய, லேப்டாப்பும் மொபைலும் டேப்லெட்டும் இல்லை அப்படின்னா என்ன செய்ய போகிறோம்னு தெரியாத அளவுக்கு கடினமான பாதிப்பை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைமுறையினரை காக்கணும்னா, அன்பு நேயர்களே, நம்ம குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு ஆள் நிச்சயமாக இருப்பாங்க. நீங்கள் எல்லாரும் அட்வைஸ் பண்ணால் கேட்க முடியாத அளவுக்கு கோபப்படுகின்ற குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கோதுமை புல் சாறுன்னு சொல்லக்கூடிய வீட் கிராஸ் ஜூஸ். ஒரு 30 மில்லி வீட் கிராஸ் ஜூஸில் ஒரு 30 மில்லி வெந்நீர் சேர்த்து கொடுங்க. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். குழந்தைகளுடைய நடத்தையே மாறுவதை பார்க்க முடியும். படிப்பு திறன், கவனமின்மை, ஆரோக்கியமின்மை, அறிவுறுத்தி சொல்லும்போது ஏற்படுகின்ற கோபம், இது எல்லாமே குறையறத பார்க்கலாம். 2வது ஆராய்ச்சி, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற மறதி நோய், டிமென்ஷியா. இதை டைப் 5 டயபெட்டிஸ்ன்னு இன்றைக்கி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இன்றைக்கி யாரெல்லாம் கட்டுப்படாத சர்க்கரை நோயோடு இருக்கிறீங்களோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. 30 வயசு சார், ஒன்றும் இல்லை சார், சுகர் ஆல்வேஸ் 300, நல்லா இருக்கேன், நான் மருந்து கூட சாப்பிட்றதில்லன்னு சொல்லக்கூடிய முட்டாள்களை நிறைய பேரை நான் பார்க்குறேன். இந்த வார்த்தை உபயோகப்படுத்துவதற்கு தயவுசெய்து எல்லாரும் என்னை மன்னிக்கணும். படித்தவர்கள் கூட இன்றைக்கு சர்க்கரை நோய் மாயை அப்படிங்கிற ஒரு பெயரில் சுற்றிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு ஆடிட்டர் என்னை பார்க்க வந்தார். சென்னையில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு ஹோட்டலுடைய மிக பிரபலமான ஆடிட்டர் அவர். இன்றைக்கு அவர் என்னை பார்க்க வரும்போது வெறும் 35 கிலோ எடையில் வர்றார். என்னங்கன்னு கேட்கும்போது, இல்லைங்க, நான் ஒரு வகையான திறன் மிகுந்த ஒரு பயிற்சி முகாமில் கலந்துக்கிட்டேன், அவங்க சர்க்கரை நோயே பொய்ன்னு சொல்லிட்டாங்க, நான் அதனால் மெடிசன் சாப்பிட்றதை நிறுத்திட்டு நிறைய பழங்கள்லாம் சாப்பிட்டேன், நான் நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன், இப்போ பார்த்தா இப்படி ஆயிடுச்சு, எல்லாரும் என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வந்தார். அதை விட மோசமான விஷயம், அவருக்கு டிமென்ஷியா ஆரம்பிச்சிச்சு. நம்மளுடைய சிகிச்சையில், மெகனில் சிகிச்சையில் இப்போ ஓரளவுக்கு அவரோட ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். இன்னும் அவரோட மெமரியை ரீஸ்டோர் பண்ண முடியல. த ப்ராசஸ் இஸ் ஆன். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிறத முறையாக கவனிக்காமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு 45-50 வயதை கடந்து சர்க்கரை நோயை நீங்கள் கட்டுப்பாடில் வைக்கவில்லை என்றால் 60 வயதில் உங்களுக்கு ஞாபக சக்தி குறைபாடு நிச்சயமாக தவிர்க்க முடியாத பக்க விளைவாக ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு மொத்த அமெரிக்காவே இதை கண்டு தான் பயந்து கொண்டிருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் இன்சுலின் போடுறோம், விதவிதமான இன்சுலின் போடுறோம்,
ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சில வகையான தெரப்பிகளை கொடுக்குறோம். ஆனால் எதுவுமே யூஸ் ஆகாமல் போகும்போது அந்த என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு விழிப்புணர்வு இல்லாத ஒரு படித்த மனிதனாக இருந்தால் என்ன செய்வது? அவர்களுடைய டிசீஸுடைய ப்ராக்ரஸ் அதிகமாகி இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட ஞாபக சக்தி குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய டிமென்ஷியாவோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்டு நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. இன்றைக்கி எல்லாம் பயப்படுறாங்க. 19 வயசில் சர்க்கரை நோய் வருது, 40 வயதில் டிமென்ஷியா வருது. என்ன வாழ்க்கை தரம் அவங்களால வச்சுக்க முடியும்? 40 வயசில் தான் நம்மெல்லாம் கரியரில் ஒரு செகண்ட் ஸ்டேஜுக்கே போவோம். 40 வயசுலேயே இந்த பாதிப்பு வந்துருச்சுன்னா அப்போ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்? இதற்கும் ஃப்ளோரிடாவில் நடந்த ஆராய்ச்சி, செகண்ட் ஆராய்ச்சி, வீட் கிராஸ் ஜூஸ். இதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய குளோரோஃபில்ஸ் நேரடியாக மூளையுடைய செல்களை ஒத்து இருக்கிறதுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக மூளையில் இருக்கக்கூடிய சோர்வு, மூளையுடைய புதிய அணுக்களுடைய உற்பத்தி, குறிப்பாக ஞாபக சக்தி பீடம்னு சொல்லக்கூடிய மூளையுடைய உட்புறத்தில் இருக்கக்கூடிய மெடுல்லா அப்லாங்கேட்டான்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய வளர்ச்சி, அந்த இடத்திற்கு போகக்கூடிய திசுக்களுடைய இரத்த ஓட்டம் சார்ந்த விஷயங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு காரணியாக இந்த வீட் கிராஸ் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல்டு குரூப் ஸ்டடி அப்படிங்கிறத இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஆராய்ச்சி முடிவு தெரியுமா? இன்றைக்கு நம்மில் யாருக்கு வேண்டாம் டிமென்ஷியா ஏற்படும்? 70 வயதுக்கு மேலே வரக்கூடிய நிறைய பெரியவர்களை, கணவன் மனைவிகளை நான் சந்திக்கிறேன். அதில் ஒருத்தராவது ஞாபக சக்தி குறைபாடால் அவதிப்படுவதை பார்க்கிறோம். அந்த மாதிரி தான் திருவள்ளூர் மருத்துவமனைக்கு நான் போகும்போது, திருவள்ளூர் பக்கத்தில் கடம்பத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு தாத்தா பாட்டி வந்திருந்தாங்க. தாத்தாவுக்கு 80 வயசு, பாட்டிக்கு 74 வயது. அந்த பாட்டிக்கு அல்சைமர் நோய், டிமென்ஷியா வந்துருச்சு. அந்த தாத்தாவை தவிர அவங்களுக்கு உலகத்தில் யாரையுமே தெரியாது. அவர் ஒரு நிமிஷம் காணாமல் போயிட்டார்னா பேனிக் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவாங்க, அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட சிகிச்சைக்கு வந்த பிறகு வழக்கமாக கொடுக்கக்கூடிய சரஸ் பிரம்மின்னு சொல்லக்கூடிய சிகிச்சைகளை கொடுத்து அவங்களுக்கு அடிஷ்னலாக நான் சொல்லி கொடுத்தது டிமென்ஷியாவுக்கு சிறந்த ஒரு காரணியாக தீர்க்கக்கூடிய ஒரு உதவியாக இருக்கக்கூடிய வீட் கிராஸ் ஜூஸை பயன்படுத்துங்கன்னு கொடுத்தேன். இந்த வீட் கிராஸ் ஜூஸை அவங்க உபயோகப்படுத்திய பிறகு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாத சிகிச்சையில் இருக்காங்க. அவங்க பையன், அவங்களோட பொண்ணு, பேரன், பேத்தி, இவர்களுடைய பெயர், இவங்க வரும்போது சிரிக்கிறது, ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய அந்த மாற்றங்கள் ஓரளவு குறைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் இன்றைக்கி வந்தது. இன்றைக்கு தான் நான் திருவள்ளூர் காலையில் போயிட்டு இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எதற்காக இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கு ஒரு நோயை குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியாதாங்கிற விவாதங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நோயாளியுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கு என்ன செய்ய முடியுங்கிற அந்த ஆராய்ச்சியில் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து எது? இந்த கோதுமை புல் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட் கிராஸ். இன்றைக்கி யாரெல்லாம் நம்ம வீட்டில் சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறீங்களோ, தயவு செய்து வீட்டிலேயே கோதுமை புல்லை வளருங்க. அரைத்து எடுக்கக்கூடிய சாறை காலையில் ஒரு 50 மில்லி காலை உணவுக்கு பிறகு அல்லது காலை உணவுக்கு முன்பு சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். நிச்சயமாக சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற ஞாபக சக்தி குறைபாடுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையும் சர்க்கரை நோயுடைய மற்ற பக்க விளைவும் கூட கட்டுப்படுவதை நம்ம பார்க்க முடியும். 3வது தாலிசீமியான்னு சொல்லக்கூடிய ஒரு மரபணு சார்ந்த இரத்த சோகை நோய். இந்த நோயுடைய மிகப்பெரிய ஒரு தொந்தரவு என்னன்னா, இரத்த சிவப்பணுக்கள் எப்படி குறைகிறது அப்படின்னு தெரியாமலேயே குறைந்து கொண்டிருக்கும். இந்த நோய் அப்படிங்கிறது நிர்ணயம் உறுதி செய்யப்பட்ட பிறகு தேவைப்படுகின்ற நேரங்களில் இரத்த அணுக்களை தொடர்ந்து உடம்புக்குள் செலுத்த வேண்டியது மட்டும்தான் இதற்கான தீர்வு. ஆனால் இதுவும் ஒரு கேள்விக்குறியான விஷயமாக மாறும். எப்படி பண்ண முடியும், எவ்வளோ பண்ண முடியுங்கிற கேள்விக்குறி நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். உலகத்திலேயே தீர்வு இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நோய்கள்லையும் இன்றைக்கு பி குரூப்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த வகை சார்ந்தவர்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நோயாகவும் இந்தியாவில் கூட 10,000 குழந்தைகளில் 3 குழந்தைகள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற புள்ளி விவர அறிக்கையும் நம்மை திகைப்படைய செய்கிறதா பார்க்கும். இன்றைக்கு சிஎம்சி வேலூரில் இதற்கான சிறப்பு மருத்துவ பிரிவே இருக்குது. அங்கே போனோம்னா நிறைய குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு எப்பொழுதுமே இரத்த சோகை நோய், அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளாக இருக்கக்கூடிய நோய்கள்,
அதைவிட மோசமாக சில நேரங்களில் உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு கூட இவை காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லக்கூடிய நிறைய சிகிச்சைகள் இதற்கு ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கும் மருத்துவ உலகிற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய நோய் கடுமையான இரத்த சோகை நோயாக அது இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த நோய்க்கான தீர்வு அப்படிங்கிறது வரும்போது இன்றைக்கி இதே ஃப்ளோரிடா பல்கலைக்கழகத்தில் நடந்த 3வது ஆராய்ச்சி வீட் கிராஸில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நோயாளியுடைய வாழ்க்கை திறனை மாற்றுகிறது. அதாவது நீங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இரத்த அணுக்களை வெளியிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், உங்கள் இரத்தத்தில் செலுத்த வேண்டும்ங்கிற சிகிச்சையை மாதம் ஒரு முறை எடுக்க வேண்டிய நிலையில் இருந்த கண்ட்ரோல்டு குரூப் பேஷண்ட்ஸ்க்கு இன்றைக்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை திறனை மாற்றியது. இது எவ்வளோ பெரிய விஷயம். மாதத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு 2 முறை ரத்தம் ஏற்றணும் அப்படிங்கிற நிலையில் இருப்பவர்கள் இன்றைக்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை ஏற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை அது கொடுக்கும்னா அதைவிட சிறந்த தீர்வு என்ன இருக்க முடியும்? இன்றைக்கு இரத்த சோகை நோய்க்கு மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று எதுனா அந்த வீட் கிராஸ் தான். கோதுமை புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை நாம் குடிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்து கொள்ளும்போது, தினசரி குடிக்கக்கூடிய வழக்கத்தை வைத்து கொள்ளும்போது மிகப்பெரிய அளவு உடலில் மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல, இரத்த சோகை சார்ந்த நோய்கள் காணாமல் போய்விடுவதையும் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு முக அழகு யாருக்குங்க வேண்டான்னு சொல்லுவோம்? இளமையான முகம் யாருக்கு வேண்டான்னு சொல்லுவோம்? தோல் பளபளப்பாக இருக்க வேண்டும், அதே போல பார்ப்பதற்கு பொலிவாக இருக்க வேண்டும், முகத்தில் ஒரு மாசு மறு கூட இருக்கக்கூடாது, கிளியர் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் எல்லா ஆண்களுடைய பெண்களுடைய இன்றைக்கு ஜென்சி ஜென் ஆல்ஃபாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மிகப்பெரிய ஆசை, பேராசைனே சொல்லலாம். 12வது படிக்கக்கூடிய பையன் நீட் எக்ஸாம் 4 நாட்களில் இருக்குது. மருத்துவமனைக்கு வந்து 1 மணி நேரம் காத்திருந்து என்னை பார்க்குறான். என்ன பார்க்கண்ணா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து முகத்திலலாம் புள்ளியாக இருக்குது, தலைமுடி கொட்டுது அப்படிங்கிறான். என்ன படிக்கிறேன்னா +2. எழுதிட்டியாப்பா நீட்டுன்னா 4 நாளில் இருக்குது. நான் சொன்னேன், ஏன்டா எழுதிட்டு 4 நாள் கழித்து வர வேண்டியது என்னடா, ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா, உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, சார் படிப்பில் ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்கிறான், 24 மணி நேரமாக கண்ணாடி முன்னாடி நின்று முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான், தலைமுடியை பார்த்துட்டு இருக்கான், இதில் வேற அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறான், உனக்கு சின்ன வயசுலேயே மண்டையில் சொட்டையாயிடுச்சு, உனக்கு நிறைய முகப்பரு வந்திருக்கு, உன்னால தான் எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கோவத்தில் சண்டை போடுறான். இது ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னால் கூட காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன். அப்போ இந்த மாதிரி குழந்தைகளோடு நிறைய குடும்பத்தில் நம்ம போராடிட்டு இருக்கோம் இல்லையா? குழந்தைகள் அழகாக இருக்கணும், பொலிவாக இருக்கணும், இளமையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இறைவனுடைய அருளோடு இருக்கணும், எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது இல்லை அப்படின்னும் போது அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் இருந்தாலும் கூட மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்ற ஒரு நிலைங்கிறது இன்றைக்கு துயரத்தை தான் நமக்கு கொடுக்கிறது. அப்போ யாருக்கெல்லாம் குழந்தைகள் வீட்டில் இல்லை, இளைஞர்கள் அல்லது இளம்பெண்கள் அல்லது கல்யாணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம்பெண்களும் யார் இருந்தாலும் முதல்ல செய்ய வேண்டியது இந்த வீட் கிராஸ் ஜூஸை இன்றைக்கி சாப்பிட வேண்டியது தான். ஒரு நாளைக்கு 30 மில்லி, ஒரு 30 மில்லி வெந்நீர் கலந்து காலை ஒரு வேளை, முடிஞ்சால் மாலை ஒரு வேளை சாப்பிடுங்க. பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். ஒரு 3 மாத காலம் ஆன பிறகு உங்களுடைய தோழர்களோ தோழிகளோ உங்களை பார்க்கும்போது என்ன செய்கிற, முகத்தில் இவ்வளோ பொலிவாக இருக்குன்ற ஒரு கேள்வி உங்களை கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும். 5வது, இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவலை, ஒரு பெரிய ஒரு ஆத்திரம், ஒரு கோபம் என்ன தெரியுமா? உடல் சோர்வு. நல்லா தூங்குகிறோம், காலையில் எழுந்துக்கிறோம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கலாமா, இன்னொரு அரை மணி நேரம் தூங்கலாமா? தூங்க முடியாது. ஆஃபீஸ் போகணும், குழந்தைகளுக்கு சாப்பாடு கட்டணும், நம்மளே ஆஃபீஸ் போகணும், காலேஜ் போகணும், நிறைய வேலை, கிடுகிடுன்னு எழுந்திரிச்சு ஓடுறோம். சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது கொஞ்சம் தூங்கலாமான்னு பார்த்தா அன்றைக்கும் நமக்குன்னு இருக்கக்கூடிய வேலைகள், வேலையும் செய்ய முடியல, ஓய்வும் எடுக்க முடியல. இதில் வேற குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள், இந்த கோடை நம்மை படுத்தக்கூடிய பாடுகள், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜில் மனசில் ஏற்படுகின்ற கோபமும் ஆத்திரமும் நம்மை பாடாய்ப்படுத்துது இல்லைங்களா? இன்றைக்கு அந்த ஒரு உடல் சோர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த சோர்வை மாற்ற நான் என்ன செய்யணும்? நான் பாதாம் பருப்பு சாப்பிடணுமா, நான் பிஸ்தா பருப்பு சாப்பிடணுமா, திராட்சை சாறு குடிக்கணுமா, மாதுளை பழம் குடிக்கணுமா? எதுவுமே வேண்டாங்க. தினசரி ஒரு 30 மில்லி இந்த கோதுமை புல் சாறை குடிங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். வீட் கிராஸ் ஜூஸ் குடிங்க.
வீட் கிராஸ் ஜூஸ் குடிக்கும்போது உடலுக்குள் செல்லுகின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகள் 24/7 365 நாட்கள் எந்த நொடியில் எந்த வேலை எப்படி வந்தாலும் செய்யக்கூடிய மனதுடைய ஆற்றலையும் உடலுடைய ஆற்றலையும் புத்துணர்வையும் உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸு, ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் இருக்கக்கூடிய குடும்பத்தில் எல்லாருக்கும் அதை கொடுங்க. ஏன்னா இந்த பசங்களை சமாளிக்கிறதுக்கே நமக்கெல்லாம் தனியாக ஒரு எனர்ஜி வேணும் இல்லைங்களா? இவங்க போடுற ஆட்டம், சொல்கிற பேச்சை கேட்காம ஒரு போடுற சண்டை, கோபப்படுறதை சமாதானப்படுத்துறது, இதுக்குன்னே நமக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா? இந்த எனர்ஜியை நமக்கு கொடுக்கக்கூடிய, இந்த எனர்ஜி மட்டும் இல்லை, இன்றைக்கு வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய எதிர்பாராத பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கூட மாற்ற நமக்கு ஆற்றல் வேணும் இல்லையா? இந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கும்? கோதுமை புல் சாறிலிருந்து கிடைக்கும். விட்டமின் மாத்திரை வேண்டுமா, விட்டமின் ஷாட்ஸ் வேணுமா, ப்ரோபயாட்டிக்ஸ் வேணுமா, ப்ரோபயாட்டிக்ஸ் மாத்திரைகள் வேணுமா, GLP-1 மூலக்கூறு வேணுமா, இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. ஜஸ்ட் ஒரு 30 ml கோதுமை புல் சாறை தினசரி காலை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்க. முடிஞ்சால் காலை இரவு 2 வேளை சாப்பிடுங்க. 6வது, இன்றைக்கு கழிவு நீக்கம். இன்றைக்கு 4 வகையான கழிவுகளை நாம் கண்கூட பார்த்து உடல் வெளியேற்றுகிறது. மலம், சிறுநீர், வியர்வை, மூக்கிலிருந்து வாயிலிருந்து வரக்கூடிய சளி. இந்த 4 விஷயங்களில் கழிவுகள் வெளியேற்றுவதை நம்ம பார்க்கும். இன்றைக்கு கோடையில் சென்னை மாதிரி நம்ம ஊரில் இன்றைக்கு யாராவது ஏர் கண்டிஷன் இல்லாமல் இருக்க முடியுமா? அப்போ கம்ப்ளீட்டாக நம்ம காலையிலிருந்து ராத்திரி வரை ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட ஒரு இடத்திலேயே நம்ம இருக்கோம்னு வச்சுங்களேன். அப்போ வியர்வை வருவதற்கான வாய்ப்பு, சிறுநீர் முழுமையாக வெளிவருவதற்கான வாய்ப்பு, ஏன் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதைவிட மோசமாக இன்றைக்கு நெஞ்சிலிருந்து மூக்கிலிருந்து நமக்கு கழிவாக வெளியேற்ற வேண்டிய அந்த கழிவு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ இந்த மாதிரி கழிவுகள் வெளியேற்றப்படாமல் நம்ம உடம்பில் இருக்கும்போது அதுவே நோயுடைய பிறப்பிடமாகவும் நோயுடைய ஆரம்பமாகவும் மாறிவிடும்போது அந்த நோயை மாற்றி உடலை பலப்படுத்த என்ன வேண்டும்னா அதற்கு இந்த கோதுமை புல் சாறு ஒரு சிறந்த தீர்வு. த பெஸ்ட் டீடாக்ஸ் ட்ரிங்க் ஆஃப் 2026 என்கிட்ட எதுன்னு கேட்டிங்கன்னா நான் கோதுமை புல் சாறு தான் சொல்லுவேன். அவ்வளவு அழகாக, அவ்வளவு மாற்றமாக உள்ளிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரிங்க், டீடாக்ஸ் ட்ரிங்க் எதுனா கோதுமை புல் சாறு தான். இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் எடுத்துங்களேன். இன்னிலிருந்து 100 நாட்கள் காலையில் 50 மில்லி கோதுமை புல் சாறு சாப்பிட்றேன்னு 100 டேஸ் கழித்து பாருங்களேன். உங்களோட உடம்பு நல்லா இருக்கிறதையும், காலையில் எழுந்தால் எனக்கு தும்மல் வருது, அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கு, பாடியில் பேட் ஆடர் வருது, ஸ்மெல் வருது, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகிறத பார்க்க முடியும். 7வது, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்ங்க. இன்றைக்கு இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய் அடிக்கடி மலம் இலக்கியாக அப்படியே பீச்சி அடிக்கிற மாதிரி வெறும் தண்ணியாக மலம் போகும். வெறும் மலம் மட்டும் போகாது, கூட ரத்தமும் போகும். மலமும் ரத்தமும் மட்டும் இல்லை, கூடவே பார்த்தீங்கன்னா உள்ளிருந்து சீழும் வெளியில் போகும். திரும்ப 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 இதே சர்க்கிள்குள்ளே நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். என்ன செய்தாலும் முடியல, எப்படி செய்தாலும் முடியல அப்படிங்கிற விஷயத்தில் அந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே ஃப்ளோரிடாவில் நடந்த மற்றும் ஒரு ஆராய்ச்சி, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோயாளிகளுக்கு கோதுமை புல் சாறு அவர்களுடைய பெருங்குடலில் இருக்கக்கூடிய அழற்சியுடைய சதவீதத்தை குறைக்க உதவி செய்கிறது. இப்போ மிசகால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து கொடுப்பாங்க. இதுதான் உலகம் முழுவதும் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு காமன் மருந்து. நீங்கள் இந்த மருந்தை தொடர்ந்து வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா இதோட எபிசோட்ஸ் வரதை குறைச்சிக்கலாம், அல்லது எபிசோட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலான்னு கொடுக்கக்கூடிய மருந்து. உலகம் முழுவதும் இன்றைக்கி அமெரிக்கா நீங்கள் போனாலும், ஆஸ்திரேலியா போனாலும், கனடா போனாலும், இந்தியா வந்தாலும் எல்லா இடத்துலையும் இந்த மிசகால் தான் ஒரே மருந்து கொடுப்பாங்க. கூட இன்ஃப்ளமேஷனை பொறுத்து வேறு அடிஷன்ஸ் இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் 100 பேருக்கு மிசகால் மருந்து கொடுக்கப்பட்டு இன்னும் 100 பேருக்கு இந்த கோதுமை புல்லுடைய சாறு அதை மிசகால் மருந்தோடு சேர்த்து ஒரு சப்ளிமெண்ட்டாக ஒரு அடிஷ்னல் ஒரு உணவாக கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த 100 பேர் வெறும் மிசகால் எடுத்துக்கொண்டவர்களுக்கு குறைந்தது வாரத்திற்கு 4 நாட்கள் ஏதேனும் ஒரு எபிசோட்ஸ் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த 100 பேர் மிசகாலோட கோதுமை புல் சாறு எடுத்துக்கொண்டவர்களுக்கு இந்த எபிசோட்ஸோட பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 71% குறைந்திருந்ததுன்னு சொல்கிறாங்க. 71% குறைந்திருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், 71%
அந்த எபிசோட்ஸை குறைக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு நார்மல் பர்சனாகவே அவர்கள் மாற முடியும். இதுவும் ஒரு ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி. இன்னும் லார்ஜ் குரூப்புக்கு அவங்க இன்னும் அதில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ் வருதுன்னா அமெரிக்காவில் எல்லா மருத்துவமனைகள்லையும் ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாடுடைய இறைச்சியிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு தொற்று, அதால் ஏற்படுகின்ற பேதி நோய், அந்த நோயினால் வருடத்திற்கு குறைந்தது 5,000-7,000 பேர் இறந்து போவாங்க. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோயை உருவாக்கக்கூடிய ஒரு வகையான தொற்று அந்த ஈகோலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. மாடுக்கு அது சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய அந்த உணவை செரிப்பதற்கு இந்த ஈகோலை தேவை. ஆனால் நமக்கு அது உயிர்கொல்லியாக செயல்படுகிறது. அப்போ அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு, ஒரு கிராமத்தில் இருக்கவங்க, நம்ம ஊர் மாதிரி ஒரு கிராமம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கவுண்டியில் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த கிறிஸ்மஸ் சீசனில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் ஏன் வீட் கிராஸ் ஜூஸை ஒரு தடுப்பு மருந்தாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசுக்கு சொல்லி இந்த ஆராய்ச்சிகளை மேற்கோள் காட்டி அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 940 பேர் இருக்கவங்கள யாரெல்லாம் வாலண்டியர்ஸ் நீங்கள் எடுக்க முடியும்னு கேட்கும்போது அவங்க எல்லாருமே எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த கிறிஸ்மஸ் சீசனில் அந்த 947 பேரும் தொடர்ந்து 2 மாத காலத்திற்கு இந்த வீட் கிராஸ் ஜூஸை அவங்க சாப்பிட்ட பிறகு அன்றைக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே, அந்த ஒரு வருஷ ஆராய்ச்சியில் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஈகோலை இன்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு நகரமாக, ஒரு கவுண்டியாக அது இருந்தது அப்படிங்கிற அவங்களோட ஆராய்ச்சி அந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய் அப்படிங்கிறது தமிழனுடைய சொத்துரிமைன்னே சொல்லலாம். நாம் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய காரத்தன்மை, உணவில் இருக்கக்கூடிய கலப்படத்தன்மை, சுகாதாரமற்ற உணவோடு இருப்பது, இன்றைக்கு நம்ம குழந்தைகள் என்ன படித்தாலும் எப்படி இருந்தாலும் வேலைக்காக, படிப்புக்காக வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ சென்று சாப்பிடும்போது ஏதோ காரணத்தினால இந்த நோய் தொற்றோடு போராடி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் அழற்சியினால் அடிக்கடி கழிப்பறைக்கு ஓடக்கூடிய நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராக இருந்தாலுமே அதற்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரக்கூடிய சிறந்த ஒரு உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கோதுமை புல்சாறு தான். நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால் இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய் அவர்களுடைய உடலை பாதித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா ரொம்ப மெனக்கெட வேண்டாம். அவர்களுக்கு கோதுமை புல் சாறை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சைக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அண்ட் சப்ளிமெண்டிவ் தெரப்பியாக கொடுங்க. நிச்சயமாக அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். 8வது, புற்றுநோயுடைய சிகிச்சைக்கு எய்டு, அதாவது உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய மருந்தாக வீட் கிராஸ் ஜூஸ் இருக்கிறதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. மார்பகம் சார்ந்த புற்றுநோய், கணையம் சார்ந்த புற்றுநோய், நுரையீரல், ஈரல் சார்ந்த புற்றுநோய்கள், பெருங்குடல் சார்ந்த புற்றுநோய்கள், இந்த 5 வகையான புற்றுநோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை பாதிக்கக்கூடிய ஒரு திறனோ அதீத உஷ்ணத்தின் காரணமாக இன்றைக்கு ஹெர்பிஸ் சார்ந்த ஒரு தொற்றுக்களை உருவாக்கக்கூடிய சிரமமும் இருக்கிறதுனால இதை குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் கோதுமை புல் சாறு மிகப்பெரிய அளவில் உதவி செய்தது அப்படிங்கிற ஆராய்ச்சி நம்மை திகைப்படைய வைக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், புற்றுநோயை பற்றி கவலைப்படுவதை விட புற்றுநோய்க்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள், அந்த சிகிச்சைகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் தான் நம்மை பயமுறுத்துவதை பார்க்கிறோம். பசி இல்லை, வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், உமட்டல், வாந்தி, மயக்கம், தலைமுடி கொட்டுவதுன்னு சொல்லி நிறைய வகையான நோய்களோடு போராடி கொண்டிருப்பவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த போராட்டத்தை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய புற்றுநோய் சிகிச்சைகளுக்கு எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த கோதுமை புல்சாறு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கிறதுங்கிற ஆராய்ச்சி இன்றைக்கு நாம் எல்லோரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஏன்னா இன்றைக்கு முன்ன மாதிரி புற்றுநோய் கிடையாது. 100 குடும்பங்கள் கொண்ட கிராமங்களில் 2 பேருக்காவது புற்றுநோய் இருக்கிறத பார்க்குறோம். என்னதான் அரசு புற்றுநோய் சார்ந்த விழிப்புணர்வு, புற்றுநோய் சார்ந்த சிகிச்சை இலவசம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாலும் கூட நிறைய பேர் இன்றைக்கு விழிப்புணர்வு அற்ற நிலையில் ஊசி போட்டால் தலைமுடி கொட்டிடும், ஊசி போட்டால் பல்லு கொட்டிடும், பார்க்கறதுக்கே நான் பரிதாபமாயிருவேன், கருப்பாயிருவேன் அப்படிங்கிற தவறான கருத்துக்களின் காரணமாக புற்றுநோய் சிகிச்சையையே பாதியில் நிறுத்தி சிரமப்பட்டு உயிரிழப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ புற்றுநோய் சிகிச்சையில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களும் சரி, நம் உற்றாரும் உறவினர்களும் சரி யாராவது இருக்காங்கன்னா
அந்த சிகிச்சை நல்லபடியாக முடிவதற்கும் அதே நேரத்தில் அந்த சிகிச்சையினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை மாற்றுவதற்கும் இன்றைக்கு இந்த கோதுமை புல் சாறுன்னு சொல்லக்கூடிய வீட் கிராஸ் சாறை நாம் சாப்பிடும்போது பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். 9வது, இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய 4 உயிர்கொல்லி நோய்கள், ஒன்று இதய நோய், மற்றொன்று புற்றுநோய், மற்றொன்று மூளையில் ஏற்படுகின்ற பாதிப்பால் ஏற்படுகின்ற பக்கவாத நோய், 4வது இன்றைக்கு நுரையீரல் பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய நோய். இந்த 4 நோய்களையும் தடுக்க நாம் என்ன செய்ய முடியும்? ஏன்னா இன்றைக்கு லைஃப் ஸ்டைலில் வெளி உணவுகளை சாப்பிடுவதோ அல்லது உடற்பயிற்சி செய்வதோ இந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல் பிரேக்கப்னு சொல்லக்கூடிய விஷயங்களை, என்னுடைய ஆரோக்கியத்திற்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை செய்யறதுக்கு எனக்கு நேரமே இல்லைன்னு கவலையில் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி கவலைகளை நீக்கி ஆரோக்கியமான பெருவாழ்வு வாழ்வதற்கு என்ன செய்யணும்? ஒரு விஷயம் நான் செஞ்சால் ஓரளவுக்கு என்னால் ஆரோக்கியமாக இருக்க முடியுமான்னா இந்த கோதுமை புல் சாறு தாங்க. ஒரு கைப்பிடி கோதுமை புல்லை எடுத்து ஒரு 100 மில்லி வெந்நீர் இட்டு அரைத்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த கோதுமை புல் சாறை நீங்கள் காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு, இல்லை காலை மாலை 2 வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஓரளவுக்கு வராமல் தடுக்க முடியும். கடைசியாக, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், குண்டாகக்கூடாது, தொப்பை விழக்கூடாது, வெயிட் லாஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? கோதுமை புல் சாறு சாப்பிட்டாலே போதும். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா என்னை வந்து பார்த்தாங்க. 30 வயது, ஆனால் அந்த வங்கியில் ரொம்ப பெரிய தலைமை பொறுப்பில் இருக்காங்க. எடை பார்த்தீங்கன்னா 140 கிலோ. சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகலை, நல்ல சம்பாத்தியம், நல்ல உத்தியோகம், நல்ல மரியாதை, நல்ல அறிவு மற்றும் புத்திசாலித்தனம். எனக்கு தெரிஞ்ச இன்னும் 20 வருஷத்தில் அந்த தனியார் வங்கியுடைய தலைமை பொறுப்புக்கு ஒரு சிஇஓ போகக்கூடிய அளவுக்கு திறமையும் இருக்கக்கூடிய ஒரு பெண். ஆனால் பாருங்கள், உடல் எடையினால் ஒரு பெரிய மனச்சோர்வு, என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. பட் நிறைய வெயிட் லாஸ்லாம், அந்த ட்ரீட்மெண்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு போய் அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன். என்னை பார்க்க வரும்போது கூட அவங்க அம்மாவுடைய ஒரு பெரிய ஒரு அறிவுறுத்தல், ஒரு பிடிவாதத்தில் தான் என்னை வந்து பார்த்தாங்க. பட் அவங்க சொல்லிட்டாங்க, சார் எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாங்க. எனக்கு அந்த குழந்தையுடைய மனநிலை புரிஞ்சுது. நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்கல, டீடாக்ஸ் கொடுத்தேன். டீடாக்ஸ் முடிச்சுட்டு கோதுமை புல் நீங்கள் எப்படி வீட்டில் வளர்க்கணும், எப்படி சாப்பிட்ணும் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கணும், பாப்பா நீ இதை சாப்பிட்ணுன்னு சொன்னேன். அவ்வளோதானா சார் அப்படின்னாங்க. அவ்வளோதாம்மா, 1 மந்த் ஃபாலோ பண்ணுங்கள், 1 மந்த் கழிச்சு பார்க்கலாம். 130 கிலோவில் வந்தாங்க. 7 நாள் டீடாக்ஸ் முடிக்கும்போது 127 கிலோ, 123 கிலோவாக மாறினாங்க. 7 கிலோ எடையை குறைச்சாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. வேறு ஏதாவது மருந்து சார் அப்படின்னாங்க. வேறு ஒன்றுமே வேண்டாமா, இதை மட்டும் பயன்படுத்துங்க, 1 மந்த் கழிச்சு பார்க்கலாம். 1 மந்தில் ஷி லாஸ்ட் another 9 kg, 9 கிலோ வெறும் கோதுமை புல் சாறை குடித்து. அவங்க வீட்டில் அவங்க அம்மா முளை கட்டி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த பொண்ணுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 இயர் ஆச்சு. அவங்களோட எடை எவ்வளோ தெரியுமா? 71 கிலோ. இன்றைக்கி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் 130லிருந்து 71 கிலோ ஆரோக்கியமான உணவு முறையோடு அவங்க வெயிட் லாஸ் பண்ணதுக்கு, உள்ளுறுப்புகளில் எந்த சேதமும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு, அவர்களுடைய தன்னம்பிக்கையை மீட்டெடுக்க அவருக்கு உதவி செய்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை புல் தான். ஸோ கோதுமை புல் சாரை அந்த பாப்பா வீட்லேயே டெய்லி காலையில் 50 ml, ஈவினிங் 50 ml சாப்பிட்டாங்க. கூட கொஞ்சம் எக்ஸசைஸ், கூட கொஞ்சம் உணவு முறைகள், டீடாக்ஸ் முறையாக பண்ணாங்க. பெரிய அளவில் வெயிட் லாஸ் இருந்தது. ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கு போராடி கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராக இருந்தாலும், ஒல்லியான உடல் வேணும், உயிரை விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜென்ஸி, ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் முதல்ல கொடுக்க வேண்டியது கோதுமை புல் தான். இந்த கோதுமை புல்லுடைய பயன்களை பற்றி நம்ம பேசணும்னா இன்றைக்கி நிறைய பேசலாம். ஆனால் இந்த 10 பயன்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன? இன்றைக்கு ஆரோக்கியமான விஷயத்திற்கு சத்து மாத்திரைகள் தேவையில்லை, உற்சாகபானங்கள் தேவையில்லை, பெரிய மருத்துவ ஆலோசனைகள் கூட தேவையில்லை. சுலபமாக ஒரு உணவை கன்சிஸ்டண்ட்டாக தொடர் முயற்சியாக பின்பற்றுகின்ற ஒரு சிறு மாற்றமே போதும் நம்ம உடம்புலை ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கம்யூனிட்டிலலாம் ஷேர் பண்ணுங்கள். கோதுமை புல் சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா தவறாமல் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக நான் பதிலளிக்கிறேன். கோதுமை புல் இயற்கையின் வரப்பிரசாதம். இந்த காலகட்டத்திற்கு, இந்த தலைமுறையினருக்கு கோதுமை புல்லை போல ஒரு சிறந்த உணவு எதுவும் இருக்க முடியாது. ஜென்ஸி, ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் கோதுமை புல் ஒரு வரப்பிரசாதம்னே நிச்சயமாக நான் சொல்லுவேன்.
100 நாட்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 100 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து இதனால் நீங்கள் அடைந்த நல்ல பயன்களை பற்றி எங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கமெண்ட்டில் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். அல்லது ஏற்கனவே கோதுமை புல் பயன்படுத்துகின்ற ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தவறாமல் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.